ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக்கா பிக்கா நோமி பார்க்க போகிறோம். அதாவது கிளிண்டு கிளிண்டு ஃப்ரூட்டி. பிக்கா பிக்கா நேம் கேட்டாலே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். பிக்காச்சு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான போக்மன்னே சொல்லலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் போக்மன் பார்த்துருக்கீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு பிக்கா பிக்கா நோமி இது ஒரு லோஜியா டைப் டெவல் ஃப்ரூட்டி. இதோட யூசரு பார்சலினோ, அதாவது அட்மிரல் கிசாரு. பிக்கா மீனிங் வந்து ஃப்ளாஷ் இல்லைனா ஸ்பார்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் மூலமாக கிஷோரோவால் லைட்டாகவே மற முடியும், லைட்டை கிரியேட் பண்ண முடியும், லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். குறிப்பாக லைட் ஸ்பீடில் மூவ் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும். இது மூலமாக ஒன் பீஸில் ஒரு டெட்லியஸான கேரக்டராகவும் ஃபாஸ்டஸ்டான கேரக்டராகவும் இருக்கான் கிஷோரு. இந்த ஃப்ரூட் மூலமாக கிஷோரு ஏகப்பட்ட டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதில் ஃபர்ஸ்ட் லைட் ஸ்பீட் மூவ்மெண்ட். கிஷோரோவால் ஷார்ட் ரேஞ்சில் இருந்து லாங் ரேஞ்சுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து கிராஸ் பண்ண முடியும், லைக் டெலபோர்ட் ஆகிற மாதிரி. கிஷாரு லிட்ரலி ஒரு வாக்கிங் லேசர்னே சொல்லலாம். அதனால யாராலையுமே இவங்ககிட்ட தப்பிச்சு பார்க்க முடியாது. குறிப்பாக எந்த ஒரு அட்டாக்கையும் டாஷ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாக் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் அப்சர்வேஷன் ஆக்கிருக்கூடிய ஆட்களே வந்து இவனுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ரெண்டாவது சேக்ரெட் ஜொல் அட்டாக்கு. கிஷோருவால் 100க்கும் மேற்பட்ட லைட் புல்லட்ஸை வந்து ஃபயர் பண்ண முடியும் ஒரே டைமில். அதை நீங்கள் பார்க்க போஸ்டில் லைட்டே மலையை பஞ்சு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இதுவுமே மேசிவ் ஏரியாவை கவர் பண்ணும். குறிப்பாக ஒவ்வொரு புல்லட்டுமே மினி லேசர் பாம் மாதிரி. அதனால் அது எக்ஸ்ப்ளோட் ஆக போஸ்டில் மேசிவான டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். மூணாவது லைட் சோடு. கிஷோருவால் லைட்ல இருந்து ஒரு பிளேடை உருவாக்க முடியும். அதை வச்சு எனிமியை 2 துண்டா ஸ்லைஸ் பண்ண முடியும். அதுவும் அந்த எனிமி பிளிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேனை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இறந்து போயிடுவான். நாலாவது மிரர் அட்டாக்கு. கிஷோருவால் இது மூலமாக சர்ஃபேஸில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிட முடியும். அந்த டைம் அதை பார்க்க போஸ்டில் ஒரு லைட் பீம் வந்து பவுன்ஸ் ஆகி போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஈவன் கிஷோரு வந்து பறந்துட்டு இருக்க டைமில் மிட் ஏர்லேயே வந்து அவன் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அது மூலமாக எனிமியை வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ் ஆஸ் யூஸ்வல் சி வாட்டர், சி பிரஷன் ஸ்டோனு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஹாக்கி யூஸரால் ஈஸியாகவே கிஷோரை கவுண்டர் பண்ண முடியும். லைக் அவனை தடுக்க முடியும், அவனோட லைட் ஸ்பீட் அட்டாக்கை வந்து கவுண்டர் பண்ண முடியும். இதை நீங்கள் சபவோடி அரக்கில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் நோவாஸ் எல்லாருமே கிஷோருக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆக போஸ்டில் வயசான ரேலியே வந்து ஈஸியாக கிஷோரை தடுத்திருப்பான். அவனுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டை எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஏரியா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ரிஃப்ளெக்டிவ் ஏரியா இருக்கணும். அப்படின்னா ஈஸியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அண்டு சர்ப்ரைஸாகவும் அட்டாக் பண்ணலாம். பட் சின்ன இடமா இருக்கட்டும், ஏகப்பட்ட தடங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அதுக்குள்ளே மாட்டிட்டானா கொஞ்சம் கஷ்டம் தான். லைட் ஸ்பீடில் மூவ் பண்ண முடியாது. இந்த ஃப்ரூட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிவைன் லைட்டு, ஸ்பீட் ஆஃப் ஜஸ்டிஸை குறிக்கிட்டு. அதனால இந்த ஃப்ரூட்டுமே ஒரு மரன் அர்மலுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் கிஷோரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கிஷோரு ஒரு லேசியான கேரக்டர். அதனால கூட வந்து இன்னுமே அவைக்கிங் ஆகாமல் இருக்கலாம்.